ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜெனிஃபர். இன்றைக்கி சுண்டக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாமா? சுண்டக்காவை நான் காட்டுற மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. அது இப்படி ஓப்பன் ஆகணும். இது மாதிரி தட்டி எல்லா சுண்டக்காவையும் எடுத்துக்கோங்க. சுண்டக்காவெல்லாம் தட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதாவது நம்ம சாம்பார் வெங்காயத்தையும் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டும் அதையும் பீல் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நான் இதை குட்டி குட்டி பீசஸாக சாப் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சாப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸில் புளியை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சோக் பண்ணி வச்சிடலாம். இப்போ தேங்காய் வரைச்சி எடுத்துக்கலாமா? நான் இதுக்கு ஒரு 2 கையளவு திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சு வரப்போ வெந்தயமும் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் லைட்டாக கலர் மாதிரி வரப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அந்த பூண்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்கால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் விட்டமின்ஸ் லைக் A and C இருக்குது, மினரல்ஸ் லைக் அயர்ன் அண்ட் கால்சியம் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம கிட்ஸுக்கு குழம்பா கொடுத்தா அதை மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறப்ப அவங்களும் இதை நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த வெங்காயம் பூண்டும் லைட்டாக வதங்கி வரப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes நல்லா இதை வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கி வரப்போ நம்ம இடித்து வச்சுருந்த சுண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலாஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க. இது கூட பெருங்காயமும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes இது நல்லா பாயில் ஆகிட்டு. இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் நல்லா குக்காகி வருது. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 minutes கழித்து இந்த குழம்பு நல்லா வதங்கி வரப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes இது நல்லா பாயில் ஆகிட்டு. பாயில் ஆச்சுன்னா நம்மளோட சுண்டைக்காய் காரக்குழம்பு இஸ் ரெடி டு சர்வ். நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பும் காரமும் வேணும்னா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறப்ப வேணும்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோர் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.